வீட்லயே கடையில கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியா நல்லா காரசாரமா தட்டை ரெசிபி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிகினர்ஸ் கூட சூப்பரா ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் கடலை பருப்பையும் கட்டி பெருங்காயத்தையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல பொட்டுக்கடலை, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல அரிசி மாவு, நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகாய் தூள், எள்ளு, எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, பெருங்காய தண்ணி, கொஞ்சமா நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாஃப்டான மாவா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியா பிசைஞ்சிடாதீங்க, தட்டை கல்லு மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சின்னதா உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு நல்லா பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகா தட்டை ரெடி ஆயிரும். ஒரு மெத்தட்ல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அச்சு எடுத்துட்டீங்கன்னா அழகா ரெடி ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிரும்.